நம்ம ஆப்கானிஸ்தான் அண்ட் ஹாங்காங் இரு அணிகளுடைய தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது, ஹாங்காங் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏசியா கப்ல ஒரு மேட்ச் கூட விளையாடினது இல்ல. கிட்டத்தட்ட இது 20, 23 வருஷமா இந்த டோர்னமெண்ட் அவங்க விளையாடுறாங்க. 11 மேட்சஸ் ஆடியிருக்காங்க. பட் ஒரு மேட்ச் கூட அவங்களால இதுவரைக்கும் ஜெயிக்க முடியல. 2016ல கூட வந்துட்டு நானும் ட்ரை பண்ணேங்க. என்னால முடியலங்க. நான் என்ன தாங்க பண்றது? அப்படின்ற மாரி ஹாங்காங் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல, இந்த ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? ஏசியா கப் 2025 அப்படின்றது அகைன் ஒரு குவெஸ்ஷன் ஆஃப் ஃபேக்ட் தான். ரைட். ஹாங்காங் ஒரு பக்கம் இந்த மாரி இருக்க, அந்த சைடு அடிப்பட்ட புலியா ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் உள்ள வர, ஹாங்காங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரெப் எப்படி இருந்திருக்கு இந்த டோர்னமென்ட்க்கு. வார்ம் அப் கேம்ஸ் ஆடியிருக்காங்க. உள்ள சீக்கிரமா வந்திருக்காங்க. 4 வார்ம் அப் கேம்ஸ் வந்துட்டு புக் பண்ணி வாங்கியிருக்காங்க. சரி இந்த யுஏஇ பிட்ச்ல இன்னும் கொஞ்சம் நல்லா அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. சீக்கிரமா வந்த டீம் அவங்க தான். அந்த 4 மேட்சஸ்ல 2 மேட்ச் ஓமனுக்கு அகைன்ஸ்டா, 2 கிளப் டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டா அப்படின்னு விளையாடின இவங்க இந்த பிட்ச்சுக்கு அடாப்ட் ஆவறதுக்காக நிறைய முயற்சிகள எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க விளையாட போறது யாருக்கு அகைன்ஸ்டா? T20 வேர்ல்ட் கப் உடைய செமி ஃபைனலிஸ்ட் ஆகிய ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா சும்மா கிடையாது. பட் ஹாங்காங்க பொறுத்தவரைக்கும் ரஷீத் கான விளையாடுறதுக்கு இத விட சரியான டைம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி அடிப்பட்ட புலியா அவங்க உள்ள வராங்க. மேபி நல்லா பாயலாம். இல்லன்னா கொஞ்சம் கூட பதுங்கலாம். அத இவங்க பயன்படுத்திக்கணும்.